புரியும். இந்த வார்த்தையை இனிமேல் அடிக்கடி நீங்கள் கூகுளில் தேட வேண்டியது இருக்கும். காரணம் என்னன்னா, யூதர்களுடைய திருவிழா அன்னைக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஈரானுடனான போருக்கு தேதி குறித்து ஓலை அனுப்ப போகிறாங்க இஸ்ரேல். மோடி அவர்களுடைய இஸ்ரேலுடைய வருகை, அதற்கு பிறகு அரங்கேறி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானில் ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. 100 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானுடைய எல்லை பகுதியில் அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. அமெரிக்காவில் இருந்து ஈரானை தொட்டு இஸ்ரேல் வழியாக பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரை. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய மருந்து கடைகள் இருக்குல்ல, அதில் மிச்ச மீதி இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து ரசாயனங்கள் எடுத்து அந்த ரசாயனத்தை வச்சு வார்ஹெட் இருக்குல்ல, அந்த வார்ஹெட்ல ஒரு புதுவிதமான கலவையை தடவி அதை வச்சு ஒரு பெரிய அட்டாக்குக்கு பிளான் பண்ணுறாங்களாம் ஈரான். இதைத்தான் சில ஸ்கூப் நியூஸ் வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்போது இந்த மிசைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வார்ஹெட்டு. இந்த வார்ஹெட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த வார்ஹெட் அப்படியே தான் இருக்கும். அதில் இருந்து இப்போது வில்லு இருக்குன்னா வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் அந்த புதிய ரசாயன ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய வார்ஹெட்டை வச்சு அனுப்ப போகிறாங்கங்கிறது தான் தகவல். இது ஒரு வித்தியாசமான போர் முறையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஆயுதங்கள் தான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஈரான் இப்போது ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க. சரி, இன்னொரு புறம் இப்போ நாம் காண்பிக்கக்கூடிய காட்சியை பாருங்க. இது ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானை நோக்கி பாய்ந்திருக்கக்கூடிய ஒரு அட்டாக். சரியா, காட்சிகளை பார்த்துட்டோம். என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்து கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கு இடையில வாக்கிய தகராறு. தோகால மீட்டிங் நடத்தி பஞ்சாயத்து பண்ண நினைச்சாங்க, முடியல. துருக்கியினுடைய இஸ்தான்புல்ல வச்சு பஞ்சாயத்து பண்ண நினைச்சாங்க, அதுவும் முடியல. அதற்கு பிறகு பாகிஸ்தானில் ஒரு 85 பேரை ஆப்கானிஸ்தான் கொண்டுட்டாங்க. அதற்கு பதிலடி பாகிஸ்தான் கொடுக்கவே இல்லை. நேற்றைய தினம் பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய அட்டாக் நடத்தி 35 இருந்து ஒரு 60 பேர் நெருக்கி கொண்டாங்க இங்கே ஆப்கானிஸ்தானில். இதற்கு பழிக்கு பழி, தக்க நேரத்தில் பழி வாங்குவோம் அப்படின்னு ஆப்கான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க தாலிபான்கள். இதில் 100 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான செய்தி. ஸோ இது ரொம்ப ஒரு ரஃப்பான ஒரு நியூஸ். எப்படி சொல்கிறது, இது ஃபேக்ட், இது நடந்துக்கிட்டே இருக்கும், இதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில செய்திகள் இருக்கும்ல. அது மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தாலிபான்கள் சார்ஜ் எடுத்ததற்கு பிறகு பங்காளி சண்டை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. மெக்சிகனுடைய ஜனாதிபதி ஷின்பாம் அவங்க இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸ்டார்லிங்கினுடைய ஓனர் இந்த எலான் மஸ்க் அவர்களை பற்றிய வார்த்தைகள் தான் இது. அதாவது போதைப்பொருள் விற்பனையாளர்கள் இருக்காங்கல்ல மெக்சிகோவில், அதனுடைய தலைவனை இப்போ தட்டி தூக்குனாங்கன்னு அசால்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் கைப்பாவையாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் எலான் மஸ்க் அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. ஸோ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தலைவர் எலான் மஸ்கை பார்த்து இந்த மாதிரியான குற்றம் சுமத்துறது இதுதான் முதல் முறை. பட் எலான் மஸ்க் அதை செய்யக்கூடிய நபர் தான். ரைட். சீனாவில் இருந்து ஒரு சூப்பர் சோனிக் கப்பல் அதனுடைய எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கு, இங்கே ஆன்டி மிசைல் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கு ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை இப்போ செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஏகப்பட்ட சரக்கு விமானங்கள் சீனாவில் இருந்து இப்போ ஈரானுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இதுவும் இணையுது அப்படிங்கும்போது அமெரிக்காவுக்கு வயிற்றுல புளிய கரைச்ச கதை தான். சரி, அமெரிக்கர்களுடைய சார்பாக ஐஆர்ஜிசி ஒரு பக்ரைன் உளவு படகு ஒன்று கைப்பற்றியிருக்காங்க. அதாவது பக்ரைன் அப்படிங்கிற நாடு இருக்கிறதுலையே நம்ம இந்தியாவினோட மதிப்பில் எனக்கு தெரிஞ்சு 250 ரூபாய்க்கு மேலே, அங்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப செல்வ செழிப்புள்ள இருக்கக்கூடிய நாடு. ரைட்டா, அங்கே அரசர்கள் அவங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய சார்பாக தான் எல்லா வேலையும் செய்வாங்க. பக்ரைன்லாம் அமெரிக்காவினுடைய தளம் ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த தளத்தில் இருந்து
ஏவுகணைகள் ஏவதற்கும் பக்ரைன்ட்டு அனுமதி வாங்கி வச்சுருக்காங்க அமெரிக்கா. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உளவு படகு இருக்குல்ல, போட்டு, அதை வந்து IRGC கைப்பற்றி ஈரானுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக யூதர்கள் வெவ்வேறு நாடுகளில் உளவு பணிகளில் ஈடுபடுறாங்க. அதில் பக்ரைனில் ரொம்ப ஜாஸ்தியாக ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படகு தான் இப்போ ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த உண்மையான செய்தியையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சரி, ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை யார், லாவ்ரோவ் அவர்கள் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். ஆனால் அது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூகேவும் ஃப்ரான்ஸும், எங்கே யூகேனா லண்டன், பாரிஸ்னா வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸ், சரியா? இப்போது அவங்க இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. 2 நாட்டினுடைய மக்களையும் அந்த நிலைக்கு போய் தள்ளியிருக்காங்க. காரணம் என்னென்னா, உக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள் கொடுப்பதற்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்க. அணு ஆயுதமற்ற நாடாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யூகேவும் ஃப்ரான்ஸும் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிங்கிறது கட் செய்யப்படணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, NPT அப்படின்னு. அதில் அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே இந்த புதியதொரு ஆயுதங்களை கொடுப்பதற்கு இப்போ இந்த 2 நாடுகளும் உக்ரைனோட டைப் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்தில் போய் முடியும், 3வது உலகப் போருக்கான தொடக்கமாக மாறும்னு லாவ்ரோவ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு பிரதமர் நரேந்திர மோடி இப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறார். அந்த ஸ்பீச் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முடிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிற தொகுப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் அப்படிங்கிறது கூட்டணிகளின் அறுகோணம் அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் பேச போகிறார். அதாவது இஸ்ரேல், இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ் ஆகிய நாடுகளோடு பெயரிடப்படாத பிற அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறது தான் அந்த பிளான். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஈரானுடைய அந்த பிளான் இல்லை, தீவிரவாத அச்சுக்கு எதிராக ஒன்றாக நிற்கக்கூடிய நாடுகளின் அச்சு அப்படிங்கிறது தான். அதற்கு பேர் வச்சிருக்காரு நெதன்யாகு. இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை தான். இதில் ட்ரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இப்போ மோடி போய் சிக்கியிருக்காருங்கிறது தான் வேதனையான செய்தி. சரி, நம்ம மோடி அவர்களுடைய டூர் பிளான் என்ன இஸ்ரேலில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதன்கிழமை போய் ரீச் ஆகிட்டாரு. 1 மணிக்கு ரீச் ஆகிருக்காரு. இந்த 4:30 மணிக்கு வந்து பேச ஆரம்பிக்க போகிறாரு. அதற்கு பிறகு 6 மணிக்கு ஜெருசலேமில் ஒரு புதிய ஒரு விழா ஒன்று நடக்குது. அந்த விழாவில் பங்கேற்க போகிறார். அதற்கு பிறகு 7:30 மணி அளவில் ஒரு கிங் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், அங்கே அதிகாரப்பூர்வமாக ஒரு இரவு உணவு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறார். நாளைக்கு வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா யாத் வாஷேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வருகை தர்றாரு. அங்கே மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்த போகிறார். 11 மணிக்கு வந்து சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போகிறாங்க. அது வான்வழி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லாங்க. இஸ்ரேல் கிட்ட இருந்து சில ஸ்பெஷலான மிசைல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதற்கு பிறகு வந்து மதியம் 2 மணி அளவில் பென்குரியன் விமான நிலையத்தில் இருந்து புறப்படுறாரு. நாளைக்கு மதியம் 2 மணிக்கெலாம் அவர் கிளம்பிடுறாரு. ஸோ வியாழக்கிழமைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நடக்கும். ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கப்படுது. அது கூடிய விரைவில் நாளைக்கு ரிப்போர்ட்டாக வெளியாகும். சரி, இஸ்ரேலை பற்றி பார்த்துட்டோமா? அப்படியே அமெரிக்கா பக்கம் போயிட்டு வந்தோம்னா, எனக்கு இங்கே வேர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு கடுமையான பனிப்பொழிவு, சரிங்களா? அந்த பனிப்பொழிவில் ஒவ்வொரு வீடுகளுக்கு பக்கத்துலேயும் நிப்பாட்டப்பட்ட கார் இருக்குல்ல, அந்த கார் எல்லாத்துலேயுமே பனி மூடிடுச்சு. மூடப்பட்ட பனியை அகற்றக்கூடிய வேலையை அந்த காரோட ஓனர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காருனா வந்து ரோட்டு மேலே தானடா நிற்கணும், அது என்னடா 10 அடி பள்ளத்துக்குள்ளே மாட்டி கிடக்கு அப்படிங்கிற கதையாக தான் இருக்கக்கூடிய அந்த பனி படர்ந்த இடத்துல இருந்து பனியை பூரா அகற்றக்கூடிய வேலையை ஓனர்ஸு செய்கிறாங்க. பார்க்கக்கூடிய காட்சிகளே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது நமக்கு. சரி, அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள். இவர் யார் தெரியுதுல்ல உங்களுக்கு? அமெரிக்காவினுடைய நோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர். எவ்வா, அமெரிக்கா முழுவதுமே இதே நிலை. சரி, நம்ம ஒரு பக்கம் என்னென்னா வேக்காடில் கடந்து வெந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் என்னென்னா
கடுமையான மழை என்று பனிப்பொழிவால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அகதிகள் வருவதை தடுப்பதற்காக ஈரானிய எல்லைக்குள் அதிகார வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஈரானில் அயத்துல்லா கமினி அவர்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா, அப்படி வரப்போகிறது இல்லை, வந்தது அப்படின்னா அங்கே அகதிகள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ துருக்கி வழியாக தான் அவங்க போவாங்க. ஸோ அப்போ துருக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய கேட்டை வந்து மூடணும். அதனால் துருக்கி இராணுவம் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மையை சரிப்படுத்துறதுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனல், அவங்க வந்து மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இதை பதிவு செய்கிறாங்க. ஆஃப்டர் வாருக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போது மிக முக்கியமான ஒரு செய்தி, மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து கூட்டு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஊகம் வந்து சொல்கிறாங்க. அதாவது பூரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிடே இங்கே இஸ்ரேல், அந்த நாள் இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமானது, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. ஆக்சுவலி எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடி எங்கே இஸ்ரேலில் இப்போ இல்லை, முன்னாடி இருந்தாங்க, அவங்க ஒரு ராணி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ராணி, அங்கே இருக்கக்கூடிய ராஜா, அவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. ஆனால் அதில் இருந்து அவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது. அப்போ யூதர்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டதை நினைவு கூறக்கூடிய வகையில் பூரிம் அப்படிங்கிற பேரில் ஒரு விழா ஒன்று கொண்டாடுறாங்க. அது மார்ச் மாதம் 2ஆம் தேதி. ஸோ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் தான் நம்ம ஈரான்கிட்ட இருந்தோ எதிரிகள்கிட்ட இருந்தோ நம்ம தப்பிச்சோம், அந்த நாளில் நம்ம ஈரான் மீது போர் தொடுப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஊகம் வந்து சொல்லப்படுது. இது வந்து ஜெருசலேம் போஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகளை அப்படியே கொடுக்குறதா நம்ம வேலை. நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கிறத அப்படியே சொல்கிறோம். இதில் நம்ம தனிப்பட்ட விருப்புகள் எதுவும் கிடையாது. இந்த செய்தியில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.